ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 கப்பு ஜீரக சம்பா அரிசியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற விட்டு அதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். 300 கிராம் கோழி துண்டோடு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நான் ஒரு ஃப்ரை பேனில் 50 ml கடலெண்ணெய் ஊற்றுறேன். ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணிக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 3 இன்ச்சு சைஸ் பட்டை சேர்த்துக்கிறேன். அடுத்து 3 ஏலக்காய் சேர்க்கலாம். 6லேருந்து 7 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 75லேருந்து 100 கிராம் சைஸில் வெங்காயம் நல்லா வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறமா 25 கிராம் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். நல்ல பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்து 25 கிராம் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பேஸ்ட்டும் பூண்டு பேஸ்ட்டும் நல்ல பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்து ஒரு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாகி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த வெங்காயத்துக்கும் தக்காளியும் தேவையான உப்பை சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்து முக்கியமான விஷயம் மிளகாய் பேஸ்ட்டு. நான் ஒரு 10லேருந்து 12 காஷ்மீரி மிளகாயை சாஃப்டாகிறது வரைக்கும் தண்ணியில் ஊற போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நாம் காஷ்மீரி மிளகாய் தான் யூஸ் பண்ணணும். நாம் பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லியும் புதினையும் சேர்க்கணும். இது நல்லா பச்சை வாசனை போய் சுருங்குறது வரைக்கும் வதக்கணும். சுருங்குறது வரைக்கும் தான் வதக்கலாம். அதுக்கு மேலே அந்த பச்சை கலர் மாறக்கூடாது. இது நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க 300 கிராம் கோழி துண்டுகளை சேர்த்துக்கணும். 50 மில்லி தயிர் சேர்த்துக்கணும். இதை நல்லா கிளறி விட்டு 10 நிமிஷம் வேக விடணும். கோழி மசாலாவை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கணும். நாம் ஊற வச்சு 2 கப்பு ஜீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கணும். இதை சைட்டாக கிளறி விடணும். நாம் சிக்கன் மசாலா செஞ்ச அந்த ஃப்ரை பேனில் 2 கப்பு தண்ணி சேர்த்து உள்ளதை எல்லா மசாலாவையும் எடுத்து விடணும். இதை நாம் ப்ரெஷர் குக்கரில் சேர்க்கணும். அரிசி அளக்கிற கப்போட அளவும் தண்ணீர் அளக்கிற கப்போட அளவும் ஒரே மாதிரி இருக்கணும். இதில் நாம் அரை எலுமிச்சம்பழத்தோடு சாறு சேர்த்துக்கணும். அரிசிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கணும். இதை நாம் ஸ்லைட்டாக கிளறி விட்டு கொதி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதி வர ஆரம்பித்ததும் ஒரு மூடி போட்டு 2 விசில் வரைக்கும் வேக விடணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, திறந்து பார்க்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு டேஸ்டியான ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.